மினி குலாப் ஜாமுன் சீஸ் கேக். உங்களுக்கு குலாப் ஜாமுன் வித் ரபடி பிடிக்குமா? ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு அது சீஸ் கேக்கா அதே சமயத்துல கொஞ்சமா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த வெர்ஷன் பெஸ்ட் சாய்ஸ். நான் பேக் பண்ணியிருக்கேன். ஆனா ப்ரெஷர் குக்கர்ல 2 விசில் விட்டா போதும். அதை க்ரஸ்ட்லெஸ் சீஸ் கேக்னு சொன்னாலும் சரி, புட்டிங்னு சொன்னாலும் சரி, சூப்பரா இருக்கும். 30 கிராம்ஸ் மெல்டட் பட்டர்ல 12 பார்லேஜி கோஸ் பவுடரா அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஃபின் ட்ரேல சிலிகான் கப் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப டைட் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, சீஸ் கேக்ல பிஸ்கெட் லேயர் ஹார்ட் ஆயிடும். இதை 10 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். தாராளமா 1/2 கப் ஒரிஜினல் கிரீம் சீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர், 1/4 கப் ஹெவி கிரீம், 1 டேபிள் ஸ்பூன் திக் கர்ட் இல்லைன்னா சார் கிரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 100 கிராம்ஸ் கண்டென்ஸ்ட் மில்க் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூனு அந்த பிஸ்கெட் லேயருக்கு மேல ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல குலாப் ஜாமுன். ஜாமுன் ஹாட்டாவும் இருக்கக்கூடாது, கோல்டாவும் இருக்கக்கூடாது. ஜாமுன்ல சிரப் நல்லா ஊறி இருக்கணும், ஆனா ட்ரிப் ஆகக்கூடாது. சென்டர்ல வச்சுக்கோங்க. அகலமான ட்ரேல கொதிக்கிற தண்ணி ஊற்றி அதுக்கு மேல மஃபின் ட்ரே வச்சு 320 டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல 20 to 25 மினிட்ஸ் டூத் பிக் இன்சர்ட் பண்ணா பேட்டர் ஒட்டக்கூடாது. அட்லீஸ்ட் 1 hour கூல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டியான மினி குலாப் ஜாமுன் சீஸ் கேக் ரெடி. இதுக்கு பதிலா ப்ரெஷர் குக்கர்ல க்ரஸ்ட்லெஸ் மினி குலாப் ஜாமுன் சீஸ் கேக் பண்றதுக்கு நல்ல டைட்டா மூடி இருக்கிற குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால நெய் தடவிட்டு நான் 5 மினி சீஸ் கேக் பண்ணிட்டு மீதி பேட்டரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலால குலாப் ஜாமுன் நான் ஃப்ளவர் ஷேப் ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக நடுவில் ஒரு குலாப் ஜாமுன் வச்சுட்டு சுத்தி வர இன்னொரு குலாப் ஜாமுனை பெட்டல்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா ப்ரெஷர் குக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குக்கர்ல தண்ணி வச்சு அதுல இந்த டப்பா வச்சுட்டு இப்ப டப்பாவை நல்லா மூடிட்டு வெயிட் போட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஓசை அடங்கினோடனே டப்பாவை தனியா எடுத்துட்டு திறந்து வச்சுடுங்க. 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ப்ரெஷர் குக்கர் வெர்ஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கும்.